முருகா, வெற்றிவேல் முருகா, எனது அன்பு பிள்ளையே, உன் அப்பன் முருகன் என்னைத்தானே முழுவதுமாக நம்பி நான் உனக்கான நல்ல காரியத்தை நடத்தி தருவேன் என்ற நம்பிக்கையோடு இந்த ரோஜாவை தொட்டிருக்கிறாய். நிச்சயமாக எல்லாமே இனி உனக்கு நல்லதாக தான் நடக்கப் போகிறது. எப்போது நடக்கும், எப்படி நடக்கும் என யோசனையே உனக்கு அவசியமில்லை என் செல்லமே. உன்னை பொறுத்தவரையிலும் தூரமும் வேகமும் முக்கியம் கிடையாது. தொடர்ந்து எழுந்து ஓடிப்போய் வெற்றி கயிற்றை தொடுவதுதானே உன்னுடைய லட்சியம். அப்படிப்பட்ட உன்னுடைய அழகான லட்சியத்தையும் அழகான ஆசையையும் நிறைவேற்றி கொடுப்பதற்காக தான் உன் அப்பன் முருகன் இந்த ரோஜாவை தொடச் சொன்னேன். இந்த ரோஜா மலரானது பார்த்த உடனேயே எப்படி மனதுக்கு அமைதியையும் மனதுக்கு உற்சாகத்தையும் புத்துணர்ச்சியையும் கொடுக்கிறதோ, எவ்வளவு அழகாய் காட்சியளிக்கிறதோ, அதே போலதான் உன் வாழ்க்கையையும் நான் அழகானதாகவும் புதிதானதாகவும் மாற்றப் போகிறேன். கொஞ்சம் பொறுத்திரு, எல்லாமே உனக்கு சரியாக நடக்கும். அதற்குரிய காலம் இப்போது உன் வாழ்வில் வந்துவிட்டது என் செல்லமே. நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் ஒரு நல்ல சுபகாரியத்தை உன் மனம் ஆசைப்பட்டது போலவே நான் நடத்தி தரப்போகிறேன். கொஞ்சம் பொறுமையாக உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை உற்றுப்பார். நீ யார் என யாருக்கும் தெரியாமல் இருந்துகிறார்களா அல்லது யாராவது உன்னை தேடுகிறார்களா என்பதை உற்று நோக்கு. அல்ல, இப்போது யாருமே உன்னை எதிர்பார்க்கவில்லை, எதற்காகவும் உன்னை தேடவில்லை என உனக்கு தோன்றினால் இதற்கு முன்பாக பின் எதற்காக உன்னை தேடினார்கள் என்பதை யோசித்துப்பார். அவர்கள் உன்னைத்தான் தேடினார்களா அல்லது உன்னிடம் இருக்கக்கூடிய பொருளை தேடினார்களா என்று யோசித்துப்பார். அவர்கள் உன் மீது அக்கறையோடு வந்திருக்கிறார்களா அல்லது உன்னிடம் இருக்கக்கூடிய பொருட்களின் மீது அக்கறையோடு இத்தனை நாள் உன்னிடம் பழகினார்களா என்பதையும் யோசித்து புரிந்துகொள். ஏன் தெரியுமா இப்படி சொல்கிறேன்? மனிதர்கள் எப்போது எப்படி மாறுவார்கள் என யாராலும் சொல்ல முடியாது அல்லவா? உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களின் உண்மை குணங்களை நீ புரிந்து கொண்டால்தான் அதன்படி உன் வாழ்க்கையை நீ தெளிவாக வாழ முடியும். இல்லாவிட்டால் யார் எப்பொழுது எந்த பக்கமிருந்து எப்படி ஏமாற்றுவார்கள் என்பதை சொல்ல முடியாது. எது எப்படி இருந்தாலும் சரி என் செல்வமே. உனக்காக உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன். நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையையும் உனக்குள் வைத்துக்கொள். நீ எந்த அளவு நம்பிக்கையை உனக்குள் வைத்துக் கொள்கிறாயோ அந்த அளவிற்கு உனக்கான விஷயங்களையும் நான் சிறப்பாய் நடத்தி முடிப்பேன். கடல் அளவிற்கு உன் வாழ்வில் கஷ்டங்கள் இருந்தாலும் ஒரு சிறு கை அளவிற்கு உனக்குள் தன்னம்பிக்கை இருந்தால் போதும். இவ்வளவு பெரிய உடலில் இதயம் என்பது சிறு கையளவு தானே. அந்த இதயம் துடிப்பதால் தானே உன் உடல் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதே போலதான் வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்பது எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சிறிய கை அளவிற்கு உன் மனது உண்மையில் தன்னம்பிக்கையை வைத்தால் போதும். எல்லா விஷயங்களையும் நீ சுலபமாய் எதிர்கொண்டு வாழ்ந்து விடலாம் என் செல்வமே. அவ்வளவு சுலபமாக உன்னை சுற்றி இருக்கக்கூடிய யாரையும் நம்பி எதையும் அவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாதே. கொஞ்சம் பொறுத்திருந்து பழகி பார்த்தால்தானே யார் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் எதற்காக உன்னை நாடி தேடி வந்திருக்கிறார்கள் என உண்மையான காரணம் புரியும். உனக்கு கிடைத்த அனைத்து விஷயங்களையும் அனுபவிக்க கற்றுக்கொள். கிடைக்காத விஷயங்களையும் கூட எதிர்பார்த்து எதிர்பார்த்து வருத்தப்பட்டு கொண்டே இருக்காமல் நிச்சயம் அது கூடிய விரைவில் உன் வாழ்வில் வந்து சேரும் என அதை நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்திரு. கிடைத்ததை அனுபவித்துக் கொண்டும் கிடைக்காததை ரசித்து கொண்டும் வாழ்கிற வாழ்க்கையில் துன்பம் என்பதே ஒருபோதும் இருக்காது என் செல்வமே. உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என பல விஷயங்களை உனக்கு நான் எடுத்து சொல்லிக்கொண்டே தானே இருக்கிறேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழ நினைக்கிற உனக்கு நான் மகத்தான சக்திகளை நிச்சயம் வாரி வழங்குவேன். அதற்காக தானே என் கையில் இருக்கும் அழகிய ரோஜா மலரை தொடச் சொன்னேன். இந்த ரோஜா என்பது உன் மனதிற்கு மட்டுமல்ல, உன் வாழ்க்கைக்கும் நல்ல நறுமணத்தையும் நல்ல வசந்தத்தையும் கொண்டு வரப் போகிறது. ஏனென்றால் இது உனக்காக உன் அப்பன் முருகன் நான் கொடுத்ததல்லவா. உன் வாழ்க்கையில் இனி நடக்கப் போகிற விஷயங்களை யாராலும் மாற்றவோ மறைக்கவோ முடியாது. ஏனெனில் உண்மையாக நேர்மையாக வாழக்கூடிய உனக்கு அதற்குரிய பரிசையும் பலனையும் கொடுப்பதற்கான நேரம் வந்துவிட்டது என் செல்வமே.
துரோகம் எனும் கத்தியால் உன்னை குத்தியவர்கள் எல்லாம் அதற்குரிய தண்டனையை அனுபவிப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. ஆம், துரோகம் என்பது கத்தியைப் போலதான். அதை வைத்து அடுத்தவரை குத்தும்போது, அடுத்தவர் மனம் நொந்து வருந்தும் போது அதை பார்ப்பவர்களுக்கு சுகமாக இருக்கும். ஆனால் அதே துரோகம் எனும் கத்தியால் தன்னை யாராவது குத்தும்போது எவ்வளவு கொடூரமாக வலிக்கிறது. இதை ஒவ்வொரு மனிதர்களும் புரிந்து கொண்டு யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாத வண்ணம் வாழ வேண்டும் என நானும் ஆசைப்படுகிறேன். நீயும் அப்படியே நடந்து கொள்ளப்பார் என் செல்வமே. ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிந்து கொள். நீ எல்லோரிடமும் நன்றாக பேசுகிறாய். ஆனால் எப்பொழுதும் யாரை பற்றியும் நீ புறம் பேசியதோ குறை சொன்னதோ கிடையாது. ஆனால் ஒரு சிலர் உன்னை தேடி வந்து அடுத்தவரை பற்றி உன்னிடம் குறை கூறுகிறார்கள் தானே? அவர்களிடம் நீ நிச்சயம் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் இன்று மற்றவரை பற்றி உன்னிடம் குறை சொல்பவர் நாளை உன்னை பற்றியும் அடுத்தவரிடம் குறை கூறக்கூடிய மனிதராகத்தான் இருப்பார். இதெல்லாம் அவர் பொழுதுபோக்குக்காக செய்தாலும் கூட அது எவ்வளவு பெரிய தவறாகிவிடும். அதை கேட்பவர்களும் அதை பார்ப்பவர்களும் மனதில் எவ்வளவு வருத்தம் அடைவார்கள் என்பதை அவரவர்களே புரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும். மற்றவரை பற்றி உன்னிடம் குறை சொல்லும் போது நன்றாக இருக்கிறதே, இதை உன்னிடம் உள்ள குறைகளை உன்னிடம் சொன்னால் உன் மனம் எவ்வளவு வலியும் வேதனையும் அடையும். இதை புரிந்து கொண்டு இதை போல்தான் எல்லா மனிதர்களும் என யோசித்து எக்காரணம் கொண்டும் யாருடைய குறையையும் பெரிதுபடுத்தி பேச வேண்டாம். இந்த உலகில் தவறு செய்ய மனிதர்கள் ஒருபோதும் பயப்படுவதே கிடையாது. ஆனால் என்ன நினைக்கிறார்கள்? தான் செய்யும் தவறு வெளியே தெரியக்கூடாது என்றுதான் நினைக்கிறார்கள். அதற்கு தான் எங்கே தெரிந்துவிடுமோ என பயப்படுகிறார்களே தவிர தவறு செய்யும் போது எல்லாரும் தைரியமாய் செய்து முடித்து விடுகிறார்கள். எனது அன்பு பிள்ளையே, இங்கு அமைதியாய் இருப்பவர்களும் நீ ஏதாவது செய்யும் போது பொறுத்து போய் அமைதியாய் விட்டு கொடுத்து போவர்களும் விவரம் தெரியாதவர்கள் கிடையாது. அவர்கள் உன்னை விட நிறைய அனுபவம் பெற்றவர்கள்தான். இருந்தாலும் நீ எதிர்த்து பேசும் போதும் விதண்டாவாதம் செய்யும் போதும் ஏன் தெரியுமா பொறுத்து போகிறார்கள்? அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுவிட்டால் எங்கே உறவுகள் முறிந்துவிடுமோ என அனுபவப்பட்ட பாக்கியசாலியாக இருப்பதால் தான் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறார்கள். குறையே இல்லாத வாழ்க்கை இங்கு யாருக்கும் அமையாது என் செல்வமே. அதை நீ எங்கேயும் போய் தேடிக்கொண்டும் இருக்காதே. இதுவரை யாருக்கும் குறையில்லாத வாழ்க்கையை நான் கொடுத்ததும் கிடையாது, இனி கொடுக்க போவதும் கிடையாது. நிம்மதியாக வாழ்கிறேன் என உன்னால் சொல்ல முடியாமல் தானே உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நீ மட்டுமல்ல, இந்த பூவுலகில் யாருமே நிம்மதியாக வாழ்கிறேன் என சொல்லவே முடியாது. ஏனெனில் வாழ்க்கை என்பது அவ்வளவு சுலபமாக யாருக்கும் நிம்மதியை தந்துவிடாது. கஷ்டங்களையும் கவலைகளையும் அனுபவித்து வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு அதை எல்லாவற்றையும் கடந்து வந்தால் மட்டும்தான் நிம்மதி என்பது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியதாக இப்போது மாறிவிட்டது. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சிலர் நல்லவர்களைப் போல வேஷம் போட்டு உன்னிடம் நன்றாய் பேசி பழகுகிறார்கள். ஆனால் கூடிய விரைவில் அவர்களுடைய உண்மையான முகத்தை நான் உனக்கு காட்டத்தான் போகிறேன். உன் மீது அன்பு குறைந்ததால் தானே ஒரு சில மனிதர்கள் எப்போதும் உன்னை பற்றி குறைகளை மட்டுமே கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பற்றி யோசிக்காதே. உனக்கான நல்லதை நான் செய்வேன்.